ஹலோ எவ்ரிவன். நான் உங்கள் ஹரிஹரன். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த லீடிங் சாஃப்ட்வேர் கம்பெனி கிஸ்ஃப்ளோ. இதனோட ஃபவுண்டர் சிஇஓ மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம். இவர் பாண்டிச்சேரியை சார்ந்தவர். மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் ஆனந்த விகடனில் 2020 அதாவது 2020 வருஷத்துலேருந்து கனவு வளமும் வாய்ப்பும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களை பற்றி ரிசர்ச் பண்ணி அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்கள், அதாவது ரீசோர்ஸஸ் என்னென்ன இருக்குது, அது மூலமாக வாய்ப்புகள், அதாவது எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், லோக்கலாக இருக்கக்கூடிய ரீசோர்ஸஸை வச்சு லோக்கலாகவே நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னவெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ரிசர்ச் ஆர்டிக்கல் நிறைய எழுதியிருக்காரு. இது வரைக்கும் 150 ஆர்டிக்கல் எழுதியிருக்காரு. அதில் ஆர்டிக்கல் 133, 134, 135, 136 இந்த 4 ஆர்டிக்கல் திருப்பூரை பற்றி எழுதியிருக்காரு. என்னோட நேட்டிவ் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய காங்கேயம் அப்படிங்கிற ஊர் தான். காங்கேயம்னாலே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது ஜல்லிக்கட்டு காளை, காங்கேயம் காளை அப்படின்னு சொல்லி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. காங்கேயம் காளை மாட்டுக்கு மட்டும் இல்லை, காங்கேயமும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பு தான், தொழில் நகரம். அங்கே 300க்கும் மேற்பட்ட ஆயில் மில்லுங்க இருக்குது, 300க்கும் மேற்பட்ட ரைஸ் மில்லுங்க இருக்குது. இப்போ மகாராஜா பிராண்டுன்னெல்லாம் ரைஸ் வருது இல்லை, இதெல்லாம் காங்கேயத்தில் தயாரிக்கிற ரைஸ் தான். அதே மாதிரி பாஸ்மதி ரைஸ் ஃபேக்ட்ரிஸ்லாம் நிறையா காங்கேயத்தில் இருக்குது. எண்ணெயில் பார்த்தீங்கன்னாக்கா நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடலெண்ணெய் இது எல்லாமே அங்கே தயாரிக்கிறாங்க. கொப்பரைக்கு ஆல் இண்டியா மார்க்கெட் கொப்பரை தேங்காய்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு ஆல் இண்டியா மார்க்கெட் காங்கேயம் தான். தங்கம் நல்லெண்ணெய்னு நீங்கள் கடைகளில் பார்த்துருப்பீங்க, உங்கள் வீட்டில் வாங்கியிருக்கலாம். அந்த தங்கம் நல்லெண்ணெயெல்லாம் தயாரிக்கிறது காங்கேயத்தில். அதே மாதிரி பேராஷூட் ஆயில்னு தேங்காய் எண்ணெய் வருது இல்லையா, தலைக்கு தேய்க்கிறோம், அதுக்கப்புறம் சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம். இந்த பேராஷூட் ஆயிலும் தயாரிக்கிறது காங்கேயத்தில் தான். ஆக்சுவலாக பேராஷூட்டுங்கிறது தூத்துக்குடி பேஸ்ட் கம்பெனி, ஆனால் அவங்களோட அந்த ப்ரொடக்ஷன் யூனிட் இருக்கிறது காங்கேயத்தில் தான் இருக்குது. இது மட்டும் கிடையாது, பஸ்ஸில் எல்லாம் சைடில் பெருசாக பூரா பஸ்ஸுக்கு ஆர்கேஜி நெய் அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, இந்த ஆர்கேஜி நெய்யும் காங்கேயத்தை பேஸ் பண்ணது தான். காங்கேயத்தில் தான் அந்த ஆர்கேஜி நெய்ங்கிறது தயாரிக்கிறாங்க. காங்கேயத்தில் இதுக்கு மேலே செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன் அப்படின்னு சொல்கிற மூன் ஸ்டோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த செமி ப்ரீஷியஸ் ஸ்டோனும் காங்கேயத்தில் தான் ஹப்பு. அங்கே செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன் ஃபேக்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மோர் தென் 1000 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. சின்ன சின்னதாக இந்த கல் உரைக்கிற பட்டறை அப்படின்னு சொல்லி அதை லோக்கலில் சொல்லுவாங்க. இந்த மாதிரி காங்கேயம் அப்படிங்கிறதே ஒரு வளமான வாய்ப்புகள் நிறைந்த பகுதி தான். என்னுடைய சொந்த மாவட்டமான திருப்பூர் மாவட்டத்தை பற்றி இவர் எழுதியிருக்கிற இந்த 4 கட்டுரைகளின் அடிப்படையில் என்னென்ன விதமான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், கரியர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, அந்த கரியர் பாத் என்ன அப்படிங்கிறத பற்றி நாம் இப்போ தெரிஞ்சுக்கலாம். மிஸ்டர் சுரேஷ் சம்பந்தம் அவரோட இந்த 4 ஆர்டிக்கிளில் திருப்பூரை பற்றி சொல்கிறப்ப மெயினாக டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சுரல் இண்டஸ்ட்ரி, இந்த 2 பற்றி தான் நிறையா சொல்லியிருக்காரு. ஸோ ஃபஸ்ட்டு நாம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கரியர் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ங்கிறது தெரிஞ்சுக்கலாம். தட் இஸ் கரியர் இன் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி. ஃபஸ்ட்டு ஆப்ஷன், கரியர் ஆப்ஷனாக நாம் தெரிஞ்சுக்கிறது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது. இதுக்கு பிடெக் படிப்பும் இருக்குது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், எம்டெக் படிப்பும் இருக்குது டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங். இன்ஸ்டிடியூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டியில் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் சொல்லித்தர்றாங்க. கோயம்புத்தூர் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா குமரகுரு, பிஎஸ்ஜி காலேஜ், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஐடின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற எஸ்ஆர்எம், இங்கே எல்லாமே இந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங் படிப்பை சொல்லித்தர்றாங்க. இந்தியா லெவலில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே, என்ஐடியில் வாரங்கல், இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்ஸ்டைல்ஸ் டெக்னாலஜி ஐஐடி அப்படிங்கிறது, எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இங்கே எல்லாம் பிஜி படிப்புகளும் இருக்குது. இந்த டெக்ஸ்டைல் இன்ஜினியர் அப்படிங்கிறது கேரியரில் உங்கள் ஜாப் ரோல் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, டெக்ஸ்டைல் இன்ஜினியராக இருப்பீங்க, ப்ராசஸ் டெவலப்மெண்ட் இன்ஜினியர், டெக்ஸ்டைல் ப்ரொடக்ஷன் மேனேஜர், குவாலிட்டி கண்ட்ரோல் மேனேஜர், ஃபேப்ரிக் டெக்னாலஜிஸ்ட், இப்படியெல்லாம் உங்களுக்கு ஜாப் ரோல் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 4 to 12 lakhs per annum கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 2வது கேரியர் ஆப்ஷன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இது டையிங் அண்ட் பிரிண்டிங்கில் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. இதுக்கு பிஎஸ்சி டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, எம்எஸ்சி இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜிங்கிற கரியர் பாத் ஆப்ஷன் உங்களுக்கு இருக்குது. காலேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் இருக்கிற பிஎஸ்ஜி காலேஜு, சிஐடி, அதுக்கப்புறம் சென்னையில் இருக்கிற எஸ்ஆர்எம், அண்ணா யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜிஆர்டி காலேஜ் ஆஃப் சயின்ஸ்னு சொல்லி தாமோதரன் காலேஜ் ஆஃப் சயின்ஸ்னு இருக்குது அவனாசி ரோட்டில். இந்த காலேஜஸ் இங்கே எல்லாம் இந்த படிப்புகள் சொல்லித்தர்றாங்க.
பெஸ்ட் இன்ஸ்டியூட் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா என்ஐடி ஜலந்தர், ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே, சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பீளமேடில் கோயம்புத்தூரில் இருக்குது. இது வந்து ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே டைரெக்டாக வரக்கூடிய சென்ட்ரல் யூனிவர்சிட்டி கேட்டகரியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டு. அப்புறம் இன்ஸ்டியூட் ஆஃப் கெமிக்கல் டெக்னாலஜி மும்பை, இங்கே எல்லாம் வந்து இந்த டையிங் அண்ட் பிரிண்டிங் இதுக்கெல்லாம் சம்மந்தமான படிப்புகள் இருக்குது. ஜாப் ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா டையிங் டெக்னாலஜிஸ்ட்டாக இருப்பீங்க, பிரிண்டிங் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருப்பீங்க, கலர் கான்சல்டண்ட்டாக இருப்பீங்க, ப்ராசஸ் இம்ப்ரூவ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், ஃபேப்ரிக் குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப் ரோல் அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 3 to 10 lakhs per annum. அடுத்த கேரியர் ஆப்ஷன் ஃபேஷன் டிசைன். படிப்புக அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பி டிசைன்கிறது யூஜிலையும், எம் டிசைன் அப்படிங்கிறது வந்து பிஜிலையும் இருக்குது. ஃபேஷன் டிசைன் படிப்புக. காலேஜஸ் பார்த்தீங்கன்னாக்கா நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி, நிஃப்ட்னு சொல்கிறாங்கல்ல, தரமணியில் இருக்கிறது சென்னை, அண்ணா யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் இன்ஸ்டிடியூட், பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, லயோலா காலேஜ் சென்னை, இங்கே எல்லாம் இந்த ஃபேஷன் டிசைனிங் சொல்லித்தர்றாங்க. இதே பெஸ்ட் இன்ஸ்டியூட் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இதே நிஃப்ட் டெல்லி, பியோல் அகாடமி டெல்லி, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் என்ஐடி அப்படிங்கிறது அகமதாபாத், எம்ஐடி இன்ஸ்டியூட் ஆஃப் டிசைன் பூனே, எஃப்டிடிஐ நோய்டா, இதெல்லாம் வந்து ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னு சொல்லலாம் பிஜி படிக்கிறதுக்கு. ஜாப் ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டிசைனர், அப்பேரல் மெர்கண்டைசர், ஃபேஷன் கன்சல்டன்ட், ப்ராடக்ட் டிசைனர், ஃபேஷன் ஸ்டைலிஸ்ட், இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப் டைட்டில்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 5 to 15 lakhs per annum உங்களுக்கு வந்து சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேரியர் ஆப்ஷன், ஃபோர்த் கேரியர் ஆப்ஷன் நிட்வேர் ப்ரொடக்ஷன். நிட்வேர் அப்படிங்கிறது பின்னல் ஆடைன்னு சொல்கிறாங்க இல்லையா, இந்த பனியன் கிளாத் எல்லாம் தயாரிக்கிறாங்கல்ல, அதுதான் நிட்வேர் அப்படிங்கிறது. யூஜி கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பிடெக் இன் ஃபேஷன் டெக்னாலஜி, எம்டெக் இன் ஃபேஷன் அண்ட் அப்பேரல் டிசைன், இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். காலேஜஸ் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, பிஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, குமரகுரு காலேஜ், கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, அண்ணா யூனிவர்சிட்டி, இங்கே எல்லாம் வந்து இந்த படிப்புகள் இருக்குது. பெஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா காலேஜஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபேஷன் டெக்னாலஜி டெல்லி, ஐஐடி டெல்லி, என்ஐடி வாரங்கல், அந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டியூட்னு சொன்னேன் இல்லையா, இந்த சர்தார் வல்லபாய் பட்டேல் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்ஸ்டைல் மேனேஜ்மெண்ட், எம்ஐடி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டிசைன் பூனே, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹையர் எஜுகேஷனுக்கு ஆல் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய பெஸ்ட் இன்ஸ்டிடியூட்டுங்க. ஜாப் ரோல்னு பார்த்தீங்கன்னாக்கா நிட்வேர் டிசைனராக இருக்கலாம், ப்ரொடக்ஷன் சூப்பர்வைசராக இருக்கலாம், பேட்டர்ன் மேக்கராக இருக்கலாம், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கலாம், நிட்வேர் டெக்னாலஜிஸ்டாக இருக்கலாம். சேலரி ரேஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா 4 to 10 lakhs per annum. டெக்ஸ்டைல் சப்ளை செயின் அண்ட் லாஜிஸ்டிக்ஸ். யூஜி கோர்சஸ் பிபிஏ இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், பிகாம் இன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின். பிஜியில் பார்த்தீங்கன்னாக்கா எம்பிஏ இன் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், எம்எஸ்சி இன் லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட், இந்த படிப்பெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இன்ஸ்டிடியூட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜ் சென்னை, அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், எஸ்ஆர்எம் சென்னை, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, சிஐடி கோயம்புத்தூர், இங்கே எல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். பெஸ்ட் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஏஎம் அகமதாபாத், சிம்பயாசிஸ் பூனே, ஐஎஸ்பின்னு சொல்கிற இந்தியன் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஹைதராபாத், நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங் மும்பை, ஜேவியர் லேபர் ரிலேஷன்ஸ் இன்ஸ்டிடியூட், எக்ஸ்எல்ஆர்ஐன்னு சொல்கிறது ஜம்ஷெட்பூர், இந்த இன்ஸ்டியூட்ல எல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். ஜாப் ரோல்னு பார்த்தீங்கன்னாக்கா சப்ளை செயின் மேனேஜர், லாஜிஸ்டிக்ஸ் கோஆர்டினேட்டர், ஆப்ரேஷன்ஸ் மேனேஜர், வேர்ஹவுஸ் மேனேஜர், ப்ரொக்யூர்மெண்ட் மேனேஜர், இந்த மாதிரியான ஜாப் ரோல்ஸ் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரின்னு பார்த்தீங்கன்னாக்கா 6 to 15 lakhs per annum கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் கரியர் ஆப்ஷனாக பார்த்தோம்னாக்கா டெக்ஸ்டைல் குவாலிட்டி கண்ட்ரோல் அண்ட் அஷூரன்ஸ். இதுக்கு தேவையான யூஜி கோர்ஸ் வந்து பிஎஸ்சி இன் டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், பிடெக் இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி. பிஜின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் டெக்ஸ்டைல் கெமிஸ்ட்ரி, எம்டெக் இன் டெக்ஸ்டைல் டெக்னாலஜி, இந்த மாதிரி கெமிஸ்ட்ரி ஸ்பெஷலைசேஷன் எடுத்து கூட நீங்கள் பிஜியில் படிக்கலாம். இன்ஸ்டிடியூட்ஸ்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி காலேஜ் கோயம்புத்தூர், சிஐடி கோயம்புத்தூர், எஸ்ஆர்எம் சென்னை, விஐடி வெள்ளூர், இந்த காலேஜஸ் எல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே, நிஃப்ட் டெல்லி, பஞ்சாப் டெக்னிக்கல் யூனிவர்சிட்டி, யூனிவர்சிட்டி ஆஃப் மும்பை, இங்கே எல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். ஜாப் ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர்,
QC ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க இல்லையா, அதான் QC QA அந்த ஏரியாவில் ஒர்க் பண்ணலாம். டெக்ஸ்டைல் டெஸ்டிங் மேனேஜர், ப்ராடக்ட் குவாலிட்டி அனலிஸ்ட், கம்ப்ளைண்ட்ஸ் ஆஃபீஸர், டெக்ஸ்டைல் இன்ஸ்பெக்டர், இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் வந்து ஜாப் ரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரி பார்த்தீங்கன்னாக்கா 5 to 12 lakhs per annum கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேரியர் ஆப்ஷன் டெக்ஸ்டைல் மார்க்கெட்டிங் அண்ட் இன்டர்நேஷ்னல் ட்ரேட். யூஜி கோர்சஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா BBA in இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், BCom in இன்டர்நேஷ்னல் ட்ரேட், BSc in டெக்ஸ்டைல் சயின்ஸ். பிஜி கோர்சஸ்னு பார்த்தீங்கன்னா MBA in இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ், MSc in டெக்ஸ்டைல் சயின்ஸ், MA in எக்ஸ்போர்ட் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் படிக்கலாம். இன்ஸ்டிடியூட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா லயோலா காலேஜ் சென்னை, அண்ணா யூனிவர்சிட்டி, SRM இன்ஸ்டியூட் சென்னை, PSG கோயம்புத்தூர், VIT வெள்ளூர், இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பெஸ்ட் இன் இந்தியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலேஜஸ் IIFT அப்படின்னு சொல்கிற இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபாரின் ட்ரேட் டெல்லி, சிம்பயாசிஸ் புனே, NMIMS மும்பை, ஜவஹர்லால் நேரு யூனிவர்சிட்டி டெல்லி, இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் IRMA அப்படின்னு சொல்கிறது ஆனந்த். ஜாப் ரோல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்போர்ட் மேனேஜர், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டிங் மேனேஜர், டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட் கோஆர்டினேட்டர், ட்ரேட் அனலிஸ்ட், மார்க்கெட்டிங் டைரக்டர், இந்த மாதிரியான ஜாப்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 6 to 15 lakhs per annum உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கரியர் ஆப்ஷன் டெக்ஸ்டைல் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரீசைக்கிளிங். இதுக்கு தேவையான படிப்பு யூஜியில் BSc in என்விரான்மெண்டல் சயின்சஸ், BTech in டெக்ஸ்டைல் இன்ஜினியரிங், BTech in என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங். பிஜியில் பார்த்தீங்கன்னாக்கா MSc in வேஸ்ட் மேனேஜ்மெண்ட், MTech in என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் நீங்கள் படிக்கலாம். இன்ஸ்டிடியூட்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, SRM, PSG, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, VIT, இதெல்லாம் செலக்டிவான காலேஜஸ் இருக்குது. பெஸ்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா IIT டெல்லி, IIT பாம்பே, NIT திருச்சி, பெரிய யூனிவர்சிட்டி டெல்லி, அப்புறம் JNU டெல்லி, இங்கே எல்லாம் வந்து உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட், டெக்ஸ்டைல் ரீசைக்ளிங் மேனேஜர், என்விரான்மெண்டல் கம்ப்ளைன்ஸ் ஆஃபீஸர், சஸ்டைனபிலிட்டி ஆஃபீஸர், ரீசைக்ளிங் டெக்னாலஜிஸ்ட், இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப் ரோல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரி 5 to 12 lakhs per annum கிடைக்கலாம். இந்த கனவு சீரியலில் 2 செக்மெண்ட்டை பற்றி நிறையா சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. டெக்ஸ்டைல்ங்கிறது ஒன்று, அக்ரிகல்ச்சருங்கிறது ஒன்று. இது வரைக்கும் டெக்ஸ்டைலில் இருக்கக்கூடிய ஜாப் ஆப்ஷன்ஸு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் என்ன மாதிரியான ஜாப் ரோல்ஸ், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு பார்க்கலாம். கரியர் இன் அக்ரிகல்ச்சரில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கரியர் ஆப்ஷன் அக்ரிகல்ச்சுரல் சயின்ஸ். இதுக்கு உண்டான யூஜி கோர்ஸ் BSc அக்ரிகல்ச்சர், PG கோர்ஸ் MSc அக்ரிகல்ச்சுரல் சயின்ஸ். இன்ஸ்டிடியூட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா TNAUன்னு சொல்கிறாங்க இல்லையா, தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், PSG கோயம்புத்தூர், SRM சென்னை, CIT கோயம்புத்தூர், அப்புறம் அக்ரிகல்ச்சுரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்ஸ்னு சொல்லி TNAUKல நிறையா இருக்குது. இந்த காலேஜஸ் எல்லாமே பெஸ்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட்ஸ் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் அக்ரிகல்ச்சுரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்கிற IARI நியூ டெல்லி, PAUன்னு சொல்கிற பஞ்சாப் அக்ரிகல்ச்சுரல் யூனிவர்சிட்டி லுதியானா, தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, GP பந்த் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி, யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் சயின்சஸ் பெங்களூர். ஜாப் ரோல்ஸ்னு பார்த்தீங்கன்னாக்கா அக்ரிகல்ச்சுரல் சயின்டிஸ்ட், அக்ரி பிஸ்னஸ் கன்சல்டன்ட், க்ராப் அட்வைசர், அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர், இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப்ஸ் கிடைக்கும். சேலரின்னு பார்த்தீங்கன்னா 4 to 10 lakhs கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கரியர் ஆப்ஷன் ஹார்டிகல்ச்சர். சம்பங்கி ஃப்ளவர்ஸ், டொமேட்டோஸ், இதெல்லாம் வந்து இந்த கட்டுரையில் நிறையா சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே கம்ஸ் அண்டர் ஹார்டிகல்ச்சர் தான். பெரிய பயிர்கள் இருக்கு இல்லையா, க்ராப்ஸ்ன்னு சொல்கிறாங்கல்ல, நெல், கோதுமை, ராகி, சோளம், கம்பு, இதெல்லாம் வந்து அக்ரோ ப்ராடக்ட் அக்ரிகல்ச்சரில் வரும். அதுக்கப்புறம் தோட்டப்பயிர்கள் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, ஃப்ளவர்ஸு, வெஜிடபிள்ஸு, ஃப்ரூட்ஸு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஹார்டிகல்ச்சரில் வரும். இப்போ சம்பங்கி ஆகட்டும், டொமேட்டோ ஆகட்டும், இது எல்லாமே வந்து ஹார்டிகல்ச்சரில் வர்றது. BSc இன் ஹார்டிகல்ச்சர் வந்து யூஜியில் படிக்கலாம், MSc இன் ஹார்டிகல்ச்சர் வந்து PGயில் படிக்கலாம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சரல் காலேஜ் அண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் பெரியகுளம், தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய ஹார்டிகல்ச்சர் காலேஜஸ், அப்புறம் கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஹார்டிகல்ச்சர் காலேஜ், SRM ஹார்டிகல்ச்சர்,
பிஎஸ்ஜியில் இருக்கிற ஹார்டிகல்ச்சர் காலேஜஸ். இந்த காலேஜஸ்லாம் நீங்கள் படிக்கலாம். பெஸ்ட் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் அக்ரிகல்ச்சரல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் நியூ டெல்லி, பஞ்சாப் அக்ரி யூனிவர்சிட்டி லூதியானா, யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் பெங்களூர், ஜிபி பந்த் யூனிவர்சிட்டி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் டெக்னாலஜி, அஸ்ஸாம் அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, இங்கே எல்லாம் நீங்கள் வந்து படிக்கலாம். ஜாப் ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹார்டிகல்ச்சுரலிஸ்ட், அக்ரிகல்ச்சுரல் எக்ஸ்டென்ஷன் ஆஃபீஸர், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர், கிராப் அட்வைசர், இப்படியெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப் ரோல்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 3 to 8 lakhs வந்து உங்களுக்கு per annum கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேரியர் ஆப்ஷன் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட். இதுக்கு வந்து நீங்கள் யூஜியில் பிபிஏ இன் அக்ரி பிஸ்னஸ், பிஎஸ்சி இன் அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் படிக்கலாம். பிஜியில் எம்பிஏ இன் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், எம்எஸ்சி இன் அக்ரிகல்ச்சுரல் எக்கனாமிக்ஸ் இதெல்லாம் நீங்கள் படிக்கலாம். இன்ஸ்டியூட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி கோயம்புத்தூர், லயலா காலேஜ் சென்னை, எஸ்ஆர்எம் சென்னை, பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி, இங்கெல்லாம் வந்து இந்த அக்ரி பிஸ்னஸ் சம்மந்தமான படிப்புகள் படிக்கலாம். பெஸ்ட் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அகமதாபாத், சிம்பயாசிஸ் புனே, இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் இர்மா ஆனந்த், ஜிபி பந்த் யூனிவர்சிட்டி, ஜேவியர் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் புவனேஸ்வர். ஜாப் ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அக்ரி பிஸ்னஸ் மேனேஜர், அக்ரிகல்ச்சுரல் கன்சல்டன்ட், கிராப் மார்க்கெட்டிங் ஸ்பெஷலிஸ்ட், சப்ளை செயின் மேனேஜர், ஃபார்ம் மேனேஜர், இதெல்லாம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 5 to 15 lakhs per annum கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கரியர் இன் அக்ரிகல்ச்சரில் 4th கேரியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் பயோடெக்னாலஜி. யூஜி கோர்ஸு பிஎஸ்சி இன் பயோடெக்னாலஜி, பிடெக் இன் அக்ரிகல்ச்சுரல் பயோடெக்னாலஜி. பிஜின்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்சி இன் அக்ரி பயோடெக்னாலஜி, எம்டெக் அக்ரிகல்ச்சுரல் பயோடெக்னாலஜி. இன்ஸ்டியூட்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, எஸ்ஆர்எம் சென்னை, பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், அண்ணா யூனிவர்சிட்டி சென்னை, விஐடி வெல்லூர். பெஸ்ட் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஐடி டெல்லி, ஐஐடி பாம்பே, நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் அக்ரிகல்ச்சுரல் பயோடெக்னாலஜி பெங்களூர், யூனிவர்சிட்டி ஆஃப் ஹைதராபாத், அமிட்டி யூனிவர்சிட்டி நோய்டா, இங்கே எல்லாம் படிக்கலாம். ஜாப் ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சுரல் பயோடெக்னாலஜிஸ்ட், ரிசர்ச் சயின்டிஸ்ட், ஜெனட்டிக் இன்ஜினியர், பயோடெக் ப்ராடக்ட் மேனேஜர், பிளான்ட் பயோடெக்னாலஜிஸ்ட், இந்த மாதிரியான ஜாப் ரோல் எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சேலரின்னு பார்த்தீங்கன்னா 6 to 15 lakhs per annum கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்த கேரியர் ஆப்ஷன் அக்ரோ ப்ராடக்ட் மார்க்கெட்டிங் அண்ட் எக்ஸ்போர்ட். இதுக்கு தேவையான யூஜி கோர்ஸு பிபிஏ இன் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங், பிகாம் இன் அக்ரி பிஸ்னஸ். பிஜியில் பார்த்தீங்கன்னாக்கா எம்பிஏ இன் அக்ரி பிஸ்னஸ் மேனேஜ்மெண்ட், எம்எஸ்சி இன் அக்ரிகல்ச்சுரல் மார்க்கெட்டிங் படிக்கலாம். இன்ஸ்டிடியூஷன்ஸ் தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டி, லயலா காலேஜ், எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் சென்னை, பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், சிஐடி கோயம்புத்தூர். பெஸ்ட் இன் இந்தியா ஹையர் எஜுகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா சிம்பயாசிஸ் புனே, ஐஐஎம் அகமதாபாத், ஜிபி பந்த் யூனிவர்சிட்டி, ஜேவியர் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் புவனேஸ்வர், இன்ஸ்டியூட் ஆஃப் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஆனந்த். ஜாப் ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் மேனேஜர், அக்ரி பிஸ்னஸ் மார்க்கெட்டிங் மேனேஜர், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர், இன்டர்நேஷ்னல் ட்ரேட் கன்சல்டன்ட், இப்படியெல்லாம் வந்து நீங்கள் ஜாப் சேர முடியும். சேலரின்னு பார்த்தீங்கன்னா 5 to 12 lakhs per annum கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அக்ரிகல்ச்சுரல் ஃபுட் ப்ராசஸிங். யூஜியில் நீங்கள் பிடெக் இன் ஃபுட் டெக்னாலஜி, பிஎஸ்சி இன் ஃபுட் சயின்ஸ், அதே மாதிரி பிஜியில் பார்த்தீங்கன்னா எம்டெக் இன் ஃபுட் டெக்னாலஜி, எம்எஸ்சி இன் ஃபுட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இந்த மாதிரியான படிப்புகள் எல்லாம் படிக்கலாம். இன்ஸ்டியூட்ஸ் இன் தமிழ்நாடுன்னு பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி, பிஎஸ்ஜி கோயம்புத்தூர், எஸ்ஆர்எம் சென்னை, சிஐடி கோயம்புத்தூர், விஐடி வேலூர், இங்கே எல்லாம் நீங்கள் படிக்கலாம். பெஸ்ட் ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டியூட்ஸ் இன் இந்தியான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஐஐடி கரக்பூர், பஞ்சாப் அக்ரி யூனிவர்சிட்டி, அப்புறம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட், நிஃப்டிம்னு சொல்லுவாங்க, தஞ்சாவூரில் இருக்கிறது இந்த யூனிவர்சிட்டி. இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி, ஜிபி பந்த் யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட்டு. இது எல்லாமே நீங்கள் வந்து சேரலாம். ஜாப் ரோல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் ப்ராசஸிங் மேனேஜர், குவாலிட்டி கண்ட்ரோல் ஆஃபீஸர், பேக்கேஜிங் ஸ்பெஷலிஸ்ட், ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜர், ஃபுட் சேஃப்டி கன்சல்டன்ட், இந்த மாதிரி வேலைகள் எல்லாம் கிடைக்கலாம். சேலரின்னு பார்த்தீங்கன்னா 6 to 12 lakhs per annum கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆல் தி பெஸ்ட்.